வாழ்க வளமுடன். சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். மகாலட்சுமி தேவியை வழிபட்டால் நம் வாழ்வில் செல்வம் குறைவில்லாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். செல்வத்தை வழங்கிட நம் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவர் மகாலட்சுமி தாயார். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாளாகும். இந்த நாளில் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு என்று அனைத்து நலன்களையும் அருள்வாள் அன்னை மகாலட்சுமி. செல்வம் என்பது இன்றைய வாழ்வில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக ஆகிவிட்டது. செல்வத்தை அடைய பலர் கடுமையாக உழைத்தாலும் செல்வம் சிலரிடம் சேராமல் இருக்க காரணம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் இல்லாமல் இருப்பதே ஆகும். மகாலட்சுமி வணங்கி அவருக்குரிய திருநாமங்களை தினம்தோறும் ஜெபிப்பதன் மூலம் நிச்சயம் செல்வம் சேர்க்க ஒரு நல்ல வழியை அன்னை மகாலட்சுமி காட்டுவார். பணத்தை லக்ஷ்மியாகவே பலரும் வணங்கி வருகின்றனர். பணம் என்பது ஒரு ஜீவநதியை போன்றது. அது ஓரிடத்திலே தங்காமல் தொடர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் அந்த பணத்திற்கு அதிபதியாக இருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் ஒரே நபரிடத்தில் இல்லாமல் வேறு வேறு நபர்களுக்கும் சென்றவாறே இருக்கும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட நாம் லக்ஷ்மி தேவியின் மனம் குளிரும்படி நடந்து கொள்வதும் லக்ஷ்மி தேவியை முறையாக பூஜித்து வழிபாடுகள் செய்வதும் நல்ல பலன்களை தந்தருளும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு பணத்தின் தேவை இருக்கிறது. எனவே வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்தின் அம்சமான லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வருவது செல்வ சேர்க்கைக்கு சிறந்த பரிகாரமாக உள்ளது. செல்வ மகளான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை வழிபடுவதற்கு எல்லா தினங்களும் சிறந்ததுதான். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி மாதத்தில் வருகின்ற வரலட்சுமி விரதம், ஐப்பசி மாதத்தில் வருகின்ற தீபாவளி திருநாள் ஆகியவை லக்ஷ்மி தேவி பூஜை மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கான சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. இந்த தினங்களில் லக்ஷ்மி தேவிக்கு படையல் வைத்து தீபங்கள் ஏற்றி தூபங்கள் காட்டி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் துதித்து வழிபாடு செய்வதால் லக்ஷ்மி தேவியின் பூரண அருள் கடாட்சம் கிடைக்க வழி செய்கிறது. லக்ஷ்மி தேவியை முறையாக பூஜித்து விரதமிருந்து வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு செல்வ மகளான லக்ஷ்மியின் முழுமையான அருட்பார்வை கிட்டும். இதனால் வாழ்வில் வளமை பெருகுகிறது, செல்வ சேர்க்கை அதிகரிக்கும், வறுமை நிலை நீங்கும், புதிய வீடு, வாகனம் என வாழ்வில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனதிற்கினிய இல்லற வாழ்வு அமையும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர வழி உண்டாகும். தொழில் வியாபாரங்களில் லாபங்கள் பெருகும். விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மனக்கவலைகள், குறைபாடுகள் இல்லாத சிறப்பான வாழ்க்கை அமைய பெறுவார்கள். செல்வ மகளுக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் மகாலட்சுமேச வித்மகே விஷ்ணு பத்னேச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். இதன் பொருள்: ஓம் தெய்வங்களில் சிறந்தவளே, விஷ்ணுவின் பத்னியே, உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். இந்த மந்திரத்தை தினம்தோறும் 108 முறை கூறுவதன் பயனாக கடன்கள் தீர வழி பிறக்கும், செல்வம் சேரும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், அன்னையின் பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கும்.